நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும், எக்ஸலில் இப்படி வந்து டேஷ்போர்டு போடுறது. டேஷ்போர்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து டேட்டா அனலிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம எது சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்கிறதுக்காக இந்த டேஷ்போர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த டேஷ்போர்டு எப்படி வந்து நம்ம எக்ஸலில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணதாக பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு வந்து நம்ம நியூ எக்ஸல் ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து முக்கியமாக வந்து இஃப் என்ஏ. இப்போ இஃப் என்ஏ எப்படி வந்து பயன்படுத்துதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப் என்ஏ கொடுங்க. இஃப் என்ஏ கொடுத்துட்டு சூஸ். இப்போ வந்து வேல்யூ கேட்குது, வேல்யூ இஃப். வேல்யூவில் வந்து உனக்கு எந்த டேட்டா வந்து காலம் வைஸ் வரணும். அதுக்கடுத்து வந்து வேல்யூ இஃப் என்ஏ இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து எத்தனை உங்களுக்கு தேவைன்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து சூஸ் கால் சூஸ் கால் கொடுங்க. அரே கேட்கும், எனக்கு சிஎன்சி கொடுத்துங்க. எனக்கு வந்து 3ஆம் நம்பர் இதில் வேணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப் என்ஏ இங்கே என்ன வேணும், எனக்கு வந்து இங்கே ட்ராப் சிஎன்சியில் எனக்கு என்ன ஒன்று, ஹெட்டர்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போது அணிகலன் போட்டு ஆஷ் கொடுத்து ஹெட்டர்ஸ் கொடுத்துட்டு அணிகலன் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஹெட்ரு மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போது அதில் எனக்கு என்ன வேணும்னா ரோ வேணாம், காலம் மட்டும் 5 காலத்து வேணாம், ஏன்னா 5 காலம். அப்போ கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ், லாஸ்ட்டாக ஒரு க்ளோஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பார்த்தா டேகாம்னு வந்துடும். இப்போது எத்தனை காலத்தில் இருக்குது. இப்போது வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரே காலத்தில் இது எத்தனை வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன், 2 கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். 2 கால் ப்ராக்கெட் இப்போது ஒரே காலத்தில் வந்துடும். இப்போது இது என்ன பண்ணோம், எல்லாமே ஒரே காலத்தில் இருக்க சொல்ல நம்ம வந்து கண்டிஷன் ஃபார்மேட் போட்டு, இப்போது கண்டிஷன் சம் இஃப் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி என்ன பண்ண போகிறோம், இப்போ டிஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, டிஃபெக்ட்ஸையும் ஒரே காலத்தில் எடுத்துன்னு வர போகிறேன். இப்போ டிஃபெக்ட்ஸ் அதேமாதிரி இஃப் என்ஏ கொடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. வேல்யூவில் என்ன ஆகணும், எனக்கு ட்ராப் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுவேன், சிஎன்சி. அதில் எனக்கு என்ன வேணும், ஹெட்டர்ஸ் வேணும். அதுக்கு அணிகலன் ஓப்பன் பண்ணிங்க, ஆஷ் பட்டன் யூஸ் பண்ணிங்க, ஹெட்டர்ஸ் அடிங்க. ஹெட்டர்ஸ் கொடுத்துட்டு அணிகலன் க்ளோஸ் பண்ணிங்க. எனக்கு வந்து என்னது 5 கொடுத்துட்டு இஃப் என்ஏயில் வரணும். அப்போது சூஸ் கால்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சிஎன்சியில் எனக்கு 3ஆவது காலம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து டிஃபெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இது வந்துடும். இது என்ன பண்ணுவேன், அப்படியே 2 கால் கொடுத்துங்க, ஓப்பன் க்ளோஸ். இப்போது எல்லாமே இதில் வந்து டிஃபெக்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதுக்கடுத்து வந்து வேல்யூ வரணுங்க. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே டைரெக்டாக 2 கால் யூஸ் பண்ணுங்க. 2 கால் ப்ராக்கெட் சிஎன்சி ட்ராப், ஏன்னா 5 காலம் விட்டு ஒன்றும்ல, ட்ராப் கொடுத்துங்க. இப்போ இங்கே சிஎன்சி அடிச்சிங்க. எத்தனை காலம், 5 காலம் வேணாம், ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போது டேட்டா எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவும் ஒரே காலத்தில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வச்சு என்ன பண்ண போகிறோம், பேர்ட் பை ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டேஷ்போர்டு வேணும்ல நம்மளுக்கு, அதுக்கு பேர்ட் பை ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே பேர்ட் பை கொடுத்துங்க. ரோ ஃபீல்டு வந்து எனக்கு இது வேணும், ஆஷ் கொடுத்துங்க. காலம் ஃபீல்டு இது வேணும், ஆஷ் கொடுத்துங்க. ப்ராக்கெட் வந்து வேல்யூ ஃபீல்டு ஆஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. சாரி, இங்கே வந்து என்ன பண்ணோம்,
ஃபங்க்ஷன் கேட்கும். அது வந்து நம்மளா சம் வேணும். என்டர் இப்போ கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து டேஷ்போர்டு வந்து வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து எனக்கு காலம் வேணாம் அப்படின்னாலும் இதில் போயிட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஊற்றினா இது வந்துடும். இப்போது இது வந்து அசெண்டிங் டிசெண்டிங் மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு க்ளோஸ் ஹெட்டர் 1 ஹெட்ரு தேவையில்லாம் இது பண்ணிக்கலாம். இப்போது ரோ அசெண்டிங் இருக்கலாம், இது +1 -1 கொடுக்கணும். இப்போது -1 கொடுத்தீங்கன்னா இப்போது ஏபிசிடி அண்டர் சைஸ் ஆகும். அதேமாதிரி வந்து இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா 0 வந்து ஆட் ஆகிடும். இப்போ இதேமாரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டாவும் அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.